உடனுக்குடன் சென்னை அருகே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கிடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பயணிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? வணக்கம் உமா. சென்னையை பொறுத்தவரையும் மின்சார ரயில் போக்குவரத்து என்பது மிகவும் முக்கியமான ஒரு போக்குவரத்தாக இருந்து வருகிறது. ஏனென்று கேட்டால் நாளொன்றுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அலுவலகம் செல்பவர்கள், வியாபாரிகள், பள்ளி குழந்தைகள் என பல்வேறு தரப்பு மக்கள் இந்த மின்சார ரயில் போக்குவரத்தை நம்பி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தெற்கு ரயில்வே சார்பில் கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலும், கடற்கரை முதல் வேளச்சேரி வரையிலும், அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பல ஊர்களுக்குமே இந்த மின்சார ரயிலானது தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருவதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுமே ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே பயணிகளினுடைய அந்த தேவைகளை எல்லாம் கருதி, அவர்களுடைய வசதிகளை எல்லாம் கருதி பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 18 புறநகர் ரயில்கள் ஆனது ரத்து செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த தண்டவாளங்களினுடைய அந்த பராமரிப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். பிற்பகல் 1:20 மணி முதல் மாலை 5:20 மணி வரை 4 மணி நேரம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் வசதிக்காக இன்று சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது உமா.